என்னங்க ஏசியை போட்டால் கூட வெக்கையாக இருக்கா? எவ்வளோ தான் நம்ம ஃபேன் போட்டால் கூட ரொம்ப வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியலையா? ஆமாங்க, ரொம்ப வெக்கை அதிகமாகவே இருக்குது. அவ்வளோ வெயில் போடுது இல்லையா? இந்த விஷயத்துக்காக நம்ம கரண்ட் பில் எல்லாமே மிச்சம் பண்ணலாங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய மறக்காதீங்க. ஆமாங்க, நம்ம ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளான முறையில் எல்லாத்தையுமே மிச்சம் பண்ணலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி மிகி ஃபன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ஈஸியான சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு தாங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் மீட் பண்ணுறோம். அதாவது என்ன அப்படின்னா, அடிக்கிற கோடை வெயிலுக்கு நம்ம எவ்வளோ தான் வீட்டில் ஏசி யூஸ் பண்ணாலும் ஃபேன் யூஸ் பண்ணாலும் ஆனாலும் இந்த வெக்கையை போக்க முடியலையா? அதுக்கு தாங்க சிம்பிளான ஐடியாவோட சூப்பரான டிப்ஸுங்க. என்ன அப்படின்னா, ஒரு 4 டப்பில் அகலமான டப்பில் ஃபுல்லாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் தாங்க இன்றைக்கி எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எங்களுக்காக இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் நம்ம ஏசியே போட தேவையில்லைங்க. அந்த அளவுக்கு சூப்பராக குளு ஜில்லுன்னு ஏசியான ஒரு விஷயத்தை தாங்க நம்ம இயற்கையான மெத்தடில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம வீட்டை சுற்றி நம்ம தூங்குறதுக்கு முன்னால் இரவு பொழுதுலையாவது இல்லை பகல் பொழுதுல கூட இந்த மாதிரி பக்கெட்டில் நீங்கள் 4 பக்கமும் தண்ணி நிரப்பி வச்சுக்கோங்க. அகலமான டப்பாக இருந்துச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு 2 அகலமான டப்பு தான் கிடச்சிருக்கு. 2 பெரிய பக்கெட்டு, ஒரு சின்ன, அதாவது ஒரு பெரிய பக்கெட்டு சின்ன பக்கெட் எடுத்துக்க இதில் தண்ணி நிரப்பி வச்சுருக்கேன். 4 பக்கமும் வச்சுட்டு நீங்கள் மேலே ஃபேன் காற்றுல படுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. நம்ம குளத்து பக்கம்லாம் போகும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பஸ்லேயோ கார்லேயோ இல்லை பைக்லேயோ போகும்போது அந்த ஈரத்துக்கு அதுக்கும் அந்த காற்று ஜில்லுன்னு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்குங்க. இந்த தண்ணியை வச்சு நீங்கள் ஃபேனில் படுக்கும்போது அந்த ஈரத்துக்கு அதாவது அந்த நீராவி மேலே போய் அந்த ஃபேன் காற்று நமக்கு குளிர்ந்த காற்றாக மாறும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். என்ன அப்படின்னா, நாங்களும் இந்த மாதிரி சென்ட்ரிங் வீட்டில் இருக்கிறோங்க. ஆனால் எங்களால் வெக்கையை நைட்டில் தணிக்கவே முடியலங்க. அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குது. நாங்கள் மேலெல்லாம் போய் என்ன பண்ணோம் அப்படின்னா, தென்னை மரத்துடைய மட்டைகள், ஓலை இருக்கு இல்லையா, அந்த தென்னந்தட்டி மட்டையெல்லாம் வாங்கி மேலே போட்டோங்க. ஆனாலும் ஹீட்டை சமாளிக்கவே முடியல. 6 மணி போல் தண்ணியெலாம் ஊற்றி விட்டு பார்த்தோம். அப்படி இருந்தால் வெக்கை அதிகமாக இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், என்னால் முடியலடி, என்னால் சமாளிக்கவே முடியல, சரி ஒரு டவர் ஃபேனாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்போ அவள் சொன்னா, அதெல்லாம் வேஸ்ட்டு, எதுக்காக நீ ஏன் பணத்தை வேஸ்ட் ஆக்குற, இப்போ காசு இல்லாத நேரம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஒரு டிப்ஸை ஷேர் பண்ணால் அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறமா இந்த டிப்ஸை நான் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கரண்ட்டு பில்லு ரொம்ப ஈஸியாக மிச்சமாகுது. என்ன அப்படின்னா, 2 ஃபேன் போட்டு யூஸ் பண்ணேன். ஒன்று சீலிங் ஃபேன், இன்னொன்று டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணேன். இப்போ நான் டேபிள் ஃபேனை அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி தண்ணியை வச்சு படுக்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக குளுன்னு செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா எனக்கு உண்மையிலே நீங்களே சொல்லிடுங்க கமெண்ட்டில். என்னோடய ஃப்ரெண்டு இந்த டிப்ஸ் ஷேர் பண்ணால் நானும் நம்பவே இல்லை. சரி ஓயாமல் சொல்கிறாளே, நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணேங்க. சூப்பராக இருக்குங்க. நான் இப்போ ஒரு ஃபேன் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு ஏசி போட்டால் கூட இந்த அளவுக்கு குளுமையாக இருக்காதுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக குளுன்னு ஜில்லுன்னு இருக்குங்க. இப்போ பாருங்கள், அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, பெட்ஷீட் தாங்க. பெட்ஷீட்டை இந்த மாதிரி நைட் டைமில் நல்லா ரொம்ப பிழிஞ்சிடாமல் ஓரளவுக்கு லைட்டாக தண்ணியில் முக்கிட்டு லைட்டாக சொட்டுன்னு தண்ணி வழியும்ல அந்த அளவுக்கு முக்கிட்டு, இப்போ ஒரு 4-5 பெட்ஷீட் இருந்துச்சு அப்படின்னா 4 மூலைக்கு இந்த மாதிரி, அதாவது நான் இன்றைக்கி எதில் விரிச்சு விட்றேன் அப்படின்னா, அதாவது டோரில் தாங்க, கதவுல தாங்க நான் விரிச்சு விட்ருக்கேன். ஜன்னல் இருந்தாலும் ஜன்னலையும் விரிச்சு விடுங்க. இந்த மாதிரி பெட்ஷீட்டையும் நீங்கள் விரிச்சு விட்டு அந்த மாதிரி நம்ம ஃபேனில் படுக்கும்போது ரொம்பவே ஏசி மாதிரி சூப்பராக கூலிங்காக காற்று வருங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கரண்ட் பில்லும் மிச்சமாகும். ரொம்பவே ஈஸியான இயற்கையான ஒரு மெத்தடை பயன்படுத்தி தாங்க இன்றைக்கி நான் உங்கள் கூட இந்த டிப்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக கூலிங்காக இருக்குங்க. நம்ம வீடே ஜில்லுன்னு சூப்பராக இருக்குங்க. 10 ஏசி போட்ட மாதிரி அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க கூலிங். நீங்கள்
படுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் 4 மூலைகள்லேயும் 4 5 டப்பில் கூட நீங்கள் நிரப்பி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் சீலிங் ஃபேன் மேலே போட்டு படுக்கும்போது இந்த குளிர்ந்த காற்று போய் நீராவியாக மாறி நல்ல குளிர்ந்த காற்றாக நமக்கு வந்து வீசுங்க. கண்டிப்பாக நீங்கள் பாத்ரூம் சைட்லாம் போனீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருந்து போகும்போது அந்த பாத்ரூம் கிட்ட போகும்போது ரொம்ப கூலிங்காக இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஏன் அப்படின்னா அதில் வந்து தண்ணி இருக்கனால நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது நல்லா கூலிங்காக இருக்கும் அந்த இடமே. ஸோ அதனால் நமக்கு ரொம்பவே கூலிங்காக இருக்கும். அது போலவே நீங்கள் வீட்டை சுற்றி இந்த மாதிரி தண்ணியை வச்சுட்டு நீங்கள் நடுவில் படுங்களே, ரொம்பவே சூப்பராக இருக்கும். சளிலாம் பிடிக்காதுங்க. ஏன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வெக்கையாக இருக்கு இல்லையா, வெயில் ஹீட்டு தானே நமக்கு வெளியேறுது. ஸோ அதனால் நமக்கு சளி வந்து பிடிக்கிறதுக்கு சான்ஸே இருக்காது. இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ட்ரிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.